இன்று நாம் காணவிருப்பது மயிலம் முருகன் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா பற்றி. தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை பெற இணைந்திருங்கள் பூமி ஆன்லைன் டிவியுடன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலத்தில் மயில் வடிவ மலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானை சமேத முருகன் கோவில் உள்ளது. முன்னொரு காலத்தில் முருகப்பெருமானால் போரில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டான். அவன் மனம் திருந்தி இறையருள் வேண்டி மயிலம் வந்து மயில் வடிவ மலையாக மாறி கடும் தவம் புரிந்தான். தவத்தில் மகிழ்ந்து முருகன் அவனுக்கு காட்சி தந்தார். அப்போது என்னை தங்கள் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முருகனிடம் சூரபத்மன் வேண்டினான். மேலும் மயில் வடிவ மலையாக இருந்து தான் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராசலம் என பெயர் வழங்க வேண்டும், தாங்கள் எந்த நாளும் இங்கு வீற்றிருந்து அன்பர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். உடனே முருகன் அவனிடம், எதிர்காலத்தில் பாலசித்தர் என்பவர் இங்கு தவம் புரிவார், அப்போது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறிவிட்டு மறைந்தார். சூரபத்மன் அதுவரை மலையாக நிலை கொண்டு அங்கு காத்திருந்தான். மயூராசலம் என்ற இந்த பெயரே பின்னர் மயிலம் என்று மருவியது என்கின்றார்கள். பொதுவாகவே சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த தலங்களில் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எவரிடமும் சரணடையாத முருகனது வேலாயுதம் பாலசித்தரிடம் வசமானது என்பது ஐதீகம். இதிலிருந்து பாலசித்தரின் சக்தி விளங்கும். இன்றைக்கும் மயிலத்தில் நடக்கும் கந்தசஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரத்துக்கு புறப்படும் முருகர் பாலசித்தரிடம் இருந்தே வேலாயுதத்தை பெற்றுச் செல்கிறார். பாலசித்தருக்கு அடுத்து மூலவர் காட்சி தருகிறார். வள்ளி தெய்வானையுடன் இணைந்து நின்று திருமண கோலத்தில் காட்சி தரும் முருகனின் ஒரு கையில் வேல், இன்னொரு கையில் சேவற் கொடி. பெரும்பாலான கோயில்களிலும் முருகனின் வாகனமான மயில் தெற்கு நோக்கியோ நேராகவோ இருக்கும். ஆனால் இங்கு மட்டும் வடக்கு திசையை நோக்கியபடி இருப்பது கோயிலின் சிறப்பாகும். தவத்துக்குரிய திசை வடக்கு. சூரபத்மன் இங்கு வடக்கு நோக்கி தவம் இருந்து முருகனின் வாகனமாக மாறியதால் அதே திசையை நோக்கியபடி அமரும் பெருமை இங்குள்ள மயில் வாகனத்துக்கு கிடைத்திருக்கிறது. இதுவே இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி உத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் இன்று தேரோட்டம் நடைபெற்றது.
தேரோட்டத்தையொட்டி இன்று அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டது. மூலவருக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. வாழைமரம், தென்னங்கீற்று, இளநீர், பனங்காய்கள், மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானையை தேரில் தனித்தனி அமர்த்தி இன்று அதிகாலை 5:45 மணியளவில் தேரோட்டம் நடைபெற்றது. மயிலம் 20ஆம் பட்ட சிவஞான பாளைய சாமிகள் விநாயகர் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். பின்னர் முருகர் தேரையும் அவர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் தேர் இழுத்தனர். விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி மற்றும் வேல் அலகு குத்தி கொண்டு வந்து முருகனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர். மேலும் 21ஆம் தேதி தெப்பல் உற்சவம், 22ஆம் தேதி முத்து பல்லக்கு, 23ஆம் தேதி சண்டகேஸ்வரர் உற்சவம் நடைபெறுகிறது. தேரோட்டத்துக்கு புதுவை, கடலூர், சென்னை, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை போன்ற நகரங்களில் இருந்து சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை பெற இணைந்திருங்கள் பூமி ஆன்லைன் டிவியுடன்.